அன்பான AthiraGlitz நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம AthiraGlitz சேனலில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காயை வச்சு ஒரு அருமையான மோர் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு முழு நீள சுரக்காயில் நாம் 4 பேர்த்துக்கு தேவையான மாதிரி பண்ண போகிறோம். அதனால் ஒரு அரை சுரக்காய் மட்டும் எடுத்து அதை தோல் சீவி கட் பண்ணி பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்காக என்ன நம்ம பேஸ்ட் செய்ய போகிறோம். அந்த மோர் குழம்புக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்காக ஒரு பேஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 150 கிராம் தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம அதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் இங்கே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தான் நம்ம அரைக்க போகிறோம். மீதி நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது கூட இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அது கூட ஜீரகம், இந்த 4ஐயும் வச்சு இந்த 5 பொருளையும் நம்ம உள்ளே போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடறோம். அது போக நம்ம ஒரு கப் தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தயிரை நம்ம கொஞ்சம் பீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி பதத்தை கொண்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். அது போக நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகா, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இந்த இதெல்லாம் சரி, வாங்க இதை எப்படி போய் நம்ம சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேஸ்ட் தனியாக அடிச்சுக்கணும். நம்ம காயெல்லாம் இதெல்லாம் போட்டு தனியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலப்பருப்பு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அது கூட நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கப்பு. ஸோ அந்த ஒரு கப் தேங்காயும் நம்ம அதில் உள்ளே போட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஜீரகம் வச்சுருக்கோம். ஸோ ஜீரகம் எல்லாமே இதில் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். கம்ப்ளீட் போட்டுறதையும் அது கூட 2 பச்சை மிளகாய் ப்ளஸ் ஒரு சின்ன கைப்பிடி அளவு இஞ்சி. ஸோ இதைத்தான் நம்ம போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரைப்படுறதுக்கோசரம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு பேஸ்ட் கிடச்சிரும். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விடுறேன். ஏன்னா காயை இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். பாயில் பண்ணலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம உள்ள போட்டுக்கலாம். அது கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுந்து வரட்டும். வெங்காயம் நல்லா இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. இது கூட நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சுரக்காய் நல்லா வேகட்டும். இப்போ சுரக்காய் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மோர் குழம்பு தான், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட என்னென்னா நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா,
அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்க விட்டுருங்க. அப்படியே அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு 10 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காயெல்லாம் நல்லா வந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஆனால் இப்போ சூடாக இருக்கும்போது அந்த தயிர் ஆட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து திரிஞ்சு போயிடும். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு நம்ம ஃபைனலாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நண்பர்களே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நான் வந்து இங்கே க்ரீக் கர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் யோகர்ட் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தயிர் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தயிர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளோட சூப்பரான சுவையான சுரக்காய் மோர் குழம்பு ரெடி. இதுக்கு ஒரு நல்லா சாதத்தை கூட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். AthiraGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.